தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. இறை வார்த்தைகள் 11. காது கேளோதாரை சபிக்காதே, பார்வையுற்றோரை இடறச் செய்யாதே, உன் கடவுளுக்கு அஞ்சி நட. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நமஸ்கரிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். மகா இரக்கமும் கனமும் பொருந்தியவரே, உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவராம் எம் தேவன் எமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்ற வேத வார்த்தையின்படி ஏசப்பா என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்ய போகிற சகல நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. இயற்கையின் சீற்றங்களிலிருந்து மக்களை நீர் பாதுகாத்து தப்புவித்து வழி நடத்தி ஏந்தி உம்முடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்து அவர்களை பாதுகாக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வழிநடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா, நன்றி. கோணலானவைகளை நேராக்கி கரடு முரடானவைகளை சமமாக்கி பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படுகிற கிருபைகளுக்காக நன்றி. நாங்கள் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னிக்கிற கிருபைகளுக்காக நன்றி. நீரே இரக்கத்தின் தேவனாக இருந்து கரம் பிடித்து எம்மை வழி நடத்துகிறதற்காகவும் ஏசப்பா, உடல் ஊனமுற்றோர்கள் யாரையும் நாங்கள் சபிக்காமல் இருக்கவும், அவர்களுக்கு எந்த தொந்தரவும் நாங்கள் கொடுக்காமல் இருக்கக்கூடிய அருளையும் ஆற்றலையும் நீரின்றி எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. அவர்களும் உம்மால் படைக்கப்பட்டவர்கள், உம்முடைய நாமம் அவர்கள் வழியாக வெளிப்பட போகிறதற்காகவும் அவர்களுக்கு நீர் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவர்களையும் நீர் வாழ வைக்கிற கிருபைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. அரசாங்கத்தாலோ மற்ற மனிதர்களாலோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் கிடைக்க நீர் கிருபை செய்வீராக. உம்முடைய கரம் அவர்களை பாதுகாத்து கொள்ளட்டும். எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து அவர்கள் மீது உம்முடைய அன்பும் நேசமும் பரிவும் அவர்கள் மீது நீர் கொண்டுள்ள அக்கறையும் மேலோங்கி நிற்க கிருபை புரிவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.